किं पृच्छसि महाभाग सन्देहः कीदृशः तव अवश्यम् एव भोक्तव्यं कृतं कर्म शुभाशुभम्. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், நம்ம இப்போ விருத்ராசன் செத்து போயாச்சு, இந்திரன் கொண்டுட்டான், அவன் பாட்டு அவன் இடத்துக்கு போயிட்டான், விஷ்ணு பாட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டான். அப்போ இந்த ரிஷிகள்லாம் கவலைப்படுறான், நம்ம வாக்கை நம்பி அவன் விசுவாசம் பண்ணிட்டான், நம்ம ஏமாற்றி விட்டுட்டோம், இதோட பாவம் எல்லாருக்கும் உண்டு, இந்த இந்திரனுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு சொல்லி வருத்தப்பட்டு அவா போய்ட்றா. அப்போ இப்போ ஜனமேஜயன் கேட்குறார், இந்த மாதிரி கொன்னான இந்திரன் அவனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறார். ஸோ ஹத்வா தோஷ்டம்னு விருத்திரனை கொன்றதுக்கப்புறம் சுரேஷன் இந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வியாசரிங்க பதில் சொல்கிறான். கிம் பிரச்சசி மகாபாக. ஸோ அவர் அது வேறு கேட்டான், சுகம் கிடச்சிதா துக்கம் கிடச்சிதான்னு வேறு கேட்குறான். சுகம் கிடைக்கிறதுன்னு எனக்கு ராஜ்யம் கிடச்சிடுதோ அதனால சுகம், ஆனால் கொண்டதுனால ஏற்பட துக்கம் எது கிடச்சிது அவனுக்குன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், என்ன கேட்குறப்பா மகாபாகியமுடைய ஜனமேஜயா, நீ என்ன கேட்குற? இப்போ சந்தேகம் ஒரு சந்தேகம் உண்டானா உனக்கு என்ன சந்தேகம்? கண்டிப்பாக துக்கம் அனுபவிச்சு தான் ஆனங்கிறார் அவர். அவசியமேவ போக்தவ்யம் கிருதம், என்ன பண்ணினியோ அந்த பலனை அனுபவிச்சே ஆகணும், போக்தவ்யம் அனுபவிக்கவே வேண்டும், அவசியம். கிருதம் கர்ம செய்யப்பட்ட காரியத்தை, சுப அசுபம், நீ சுபமான காரியம் செய்தால் புண்ணியம் செய்தால் புண்ணிய பாவத்துக்கு கர்மத்துக்கு பலன், அசுபம் பாவ காரியம் பண்ணால் அதுக்கு பலன் கண்டிப்பாக அனுபவிக்கணும், இதில் என்ன கேள்வி அப்படி கேட்குறார் வியாசர். व्यासोवाच किं पृच्छसि महाभाग सन्देहः कीदृशः तव अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभम्. बलिष्ठैः दुर्बलैः वापि स्वल्पं वा बहु वा कृतं सर्वदा एव हि भोक्तव्यं सदा एव असुरमानुषैः. ஸோ பலிஷ்டைஹி பலமுடையவர்கள், நல்ல பலிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களாலும் துர்பலைஹி துர்பல பலமே இல்லாத ரொம்ப கோழையாக இருக்கா, ஒன்றுமே பலமே இல்லாதவன், அவர்களாலும் கூட வாப்பினா அவர்களாலும் கூட ஸ்வல்பம் வா பகுவா கிருத்தம், ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, சொல்பமான காரியம் இல்லை பெரிய ஒரு தப்பு காரியமோ நல்ல காரியமோ பண்ணியிருந்தாலும் சரி, கிருத்தம் செய்ததை சர்வதா ஏவகி போக்தம் நிச்சயமாக அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். சதா ஏவ ஆல்வேஸ் அசுர மானுஷைஹி. ஸோ அசுரர்களும் அனுபவிக்கணும், தேவர்கள் மட்டும் இல்லை. இப்போ தேவர்களை பற்றி தான் கேட்டாய், நீ இந்திரனை பற்றி கேட்டாய், அவன் தேவன், ஆனால் தேவர்களும் அனுபவிக்கணும், மனிதர்கள் செய்தாலும் அனுபவிக்கணும், அசுரர்கள் செய்தாலும் அனுபவிக்கணும், யார் பண்ணினாலும் காரியத்தை அந்த பலன் அனுபவிக்கவே வேண்டும். सदा एव असुरमानुषैः. शक्राय उत्तम मतिः दत्ता हरिणा वृत्रगातिने प्रविष्टः अथ पुविं विष्णुः सहाय प्रत्यपद्यत. शक्राय इत्तम இது மாதிரி. ஸோ இத்தம் சக்ராய மதிஹி தத்தா, அதாவது இந்த புத்தியை ஆறு தத்தா ஹரிணா. ஸோ விருத்ரகாத்தினே, விருத்ரகாத்தினா விருத்தனை கொல்வதற்காக, காத்தம்னா கொல்றது, விருத்ரகாத்தினே விருத்ராசுனை கொல்வதில் விஷ்ணுவால் இந்த புத்தி கொடுக்கப்பட்டது. எனது நான் உன்னோட பவியில் உட்காந்துருக்கேன், உன்னுடைய வஜ்ராயத்தில் நான் உட்காந்துருக்கேன், அப்போ தான் அவனை கொல்லலாம், எல்லாரும் நடிச்சு கொல்லலாம்னு ஐடியா கொடுத்தது விஷ்ணு. ஸோ மதிஹி தத்தா, இந்த புத்தியை சக்ராய இத்தம் தத்தா, இவ்வாறு இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது புத்தி. பிரவிஷ்டோ அத பவிம், அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணார், விஷ்ணுவு பிரவிஷ்டக பவிம், பவிம்னா வஜ்ராயுதத்துக்குள் விஷ்ணு நுழைந்தார். சகாயக பிரத்யபத்தியதா, அவனுக்கு சகாயத்தை அடைந்தார், சகாயத்தை அடைவித்தார். ஸோ சகாயம் பண்ணுறதுக்கு வேண்டி விஷ்ணுவும் கூட சேர்ந்தார் இந்த பாவத்தில். सहायः प्रत्यपद्यत. न च आपति सहायो अभूत् वासुदेवः कथञ्चन समये स्वजनः सर्वः संसारे अस्मिन् नराधिप. ஸோ ஸ்வஜனக, அதாவது நம்முடைய ஆட்கள்,
நான் என்னோட ஆள்ப்பா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்போ ராமாயணத்தில் பார்த்தோம்னா இவர் வந்து விஸ்வாமித்திரர் வால்மீகி முதல்ல வந்து ரத்னாகரராக இருந்து பாவத்தெல்லாம் பண்ணி தன்னோட குடும்பத்தை போஷிச்சுட்டு இருந்தார். அப்புறம் நாரதர் வந்து அவள் வந்து ஒன்று பாவத்தில் பங்கெடுப்பான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னா, அவெல்லாம் என்ன சொன்னா, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பாவத்தில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படி சொன்ன மாதிரி தான் ஸ்வஜனக நம்முடைய ஆள் நினச்சிட்டு இருப்போம். அவள் வந்து ஆபதி நமக்கு ஆபத்து வரும்போது ஆபதி சமயே ஆபத்து வர காலத்தில் ந சகாயக பூத்து சகாயம் பண்ணவே மாட்டாவான். யாராக இருக்கட்டுமே ஸ்வஜனங்கள்லாம் நல்லதுக்கெல்லாம் பங்கிட்டுக்கு வருவா. ஆனால் நமக்கு ஆபத்து கட்டதுன்னா வரவே மாட்டா, கிட்டக்க வரவே மாட்டா. ந சகாயக சகாயம் பண்ண மாட்டா. அபூத்து வாசுதேவக கதஞ்சன வாசுதேவன் அந்த பாவத்தில் பங்கெடுக்கவே இல்லைன்ட்டார். ஸோ இந்திரனோட பாவத்தில் வாசுதேவன் ஒரு நாளும் அவர் பங்கெடுக்க மாட்டார், அவர் வரவே மாட்டார். எல்லாருமே இது ரூல். இது சர்வக சம்சாரி அஸ்மின் நராதிபா. இந்த உலகமே அப்படி தானேப்பா. நராதிபா ஜெயமே ஜெயா மனிதர்களின் தலைவனே ஜனமே ஜெயா. இந்த சம்சாரிலே சர்வக எல்லாருமே அப்படி தானேப்பா அப்படின்னு சொல்கிறேன். समये सजनः सर्वः संसारे अस्मिन् नराधिप दैवे विमुखतां प्राप्ते न को अपि अस्ति सहायवान् पिता माता तथा भार्या भ्राता वा अथ सहोदरः. தெய்வே விமுகதாம் பிராப்தே. விமுகத்தான திரும்பி பார்க்கல. விதி வந்து நமக்கு ஆதரவாக இல்லை, அனுகூலமாக இல்லை, அது மூஞ்சி திருப்பின்னு இருக்குன்னு அர்த்தம். கேடு விதி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அனுகூலமாக இல்லாத நேரத்தில் ககாபி அஸ்தி சகாயவான் யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டான். அது விதி நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். விதியோட படி நம்ம தான் அனுபவிக்கணும், தனியாக தான் அனுபவிக்கணும்னு வரும்போது யாருமே நமக்கு சகாயம் பண்ண மாட்டா. சகாயவான் ககாபி அஸ்தி யாருமே இருக்க மாட்டான். பிதா மாதா ததா பாரியா அப்பா அம்மா எல்லாரும் நீ அனுபவின்னு விட்டுட்டு போயிடுவாளாம். அப்பா அம்மா பாரியா மனைவி பிராத்தா பிரதர் அதான் சகோதரக. பிராத்தாக்கு சகோதரர் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பிரதர் தான். ஒருத்தர் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவன், இன்னொருத்தன் ரெண்டு அம்மா, ஒரு அப்பா ரெண்டு அம்மா, அது பிராத்தா, அது பிரதர். இப்போ லக்ஷ்மணன் வந்து ராமருக்கு பிராத்தா இல்லையா, அது மாதிரி லக்ஷ்மணனுக்கு சத்ருகன் சகோதரக ஒரே வயத்தில் பிறந்தார்னு சொல்லலாம். அந்த மாதிரி சகோதர பிராத்தாங்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு பிறந்தான்னா உதரனா ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள்னு அர்த்தம். ரெண்டு பேரும் பிரதர்ஸ். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டான். सेवकः वापि मित्रं वा पुत्रश्चैव तथा उरसः प्रतिकूले गते दैवे न को अपि येति सहायताम्. ஓகே. சேவகः வாபி மித்திரம் வா, அதாவது நம்முடைய வேலையாள், நமக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவனை தான் ஆபத்து வந்தால் நம்மளை தூக்கி விடுவான்னு எல்லாம் பார்த்தானா அவனு இருக்க மாட்டான். வாபி மித்திரம் ஃப்ரெண்டு, அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவான். அது மாதிரி உரசகா புத்திரகா அல்ல ஔரசகா புத்திரகா ரெண்டும் கரெக்ட், எப்படி வேணால் வாசிக்கலாம். ஔரசக புத்திரன்னா அதாவது நெஞ்சுக்கு அப்படியே, ஏன்னா புத்திரன்னு சொன்னா ஆத்மாவை புத்திரகான்னு சொல்கிறோம், ஆத்மாவே பிள்ளையா பிறக்கிறான்றோம். ஸோ அந்த மாதிரி ஔரச புத்திரக சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவனுமோ ஃப்ரெண்டோ சேவகனோ பிரதிகூலே கதை தெய்வே, நமக்கு தெய்வம் வந்து விதியாகப்பட்டது பிரதிகூலமாக இருக்கும் பொழுது, அனுகூலமாக இல்லாத பொழுது ந கோபி அஸ்தி சகாயத்தான், யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டான். இவ்வளோ நாள் வளர்த்துருப்போம் ஒரு சேவகனை, வேலையை நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்துருப்போம், அவனும் கிட்டக்கே வரமாட்டான், எட்டி பார்க்க மாட்டான்ற. கஷ்டம் வரைச்சா தனியாக அனுபவிக்கணும். ஏத்தின்னு சொன்னா அடைதல். भोक्ता पापस्य पुण्यस्य कर्ता भवति सर्वदा वृत्रं हत्वा गताः सर्वे निस्तेजकः शचीपतिः. निस्तेजस्कः शचीपति. ஸோ பாபஸ்ய புண்ணியஸ்ய கர்த்தா, அதாவது பாபத்தை காரியத்துக்கு அனுபவிக்கக்கூடியவனோ, புண்ணியசிய கர்த்தா புண்ணியத்தை காரியத்தை செய்யக்கூடியவனோ, அதை செய்யக்கூடியவன், போக்தா பவதி சர்வதா, அதை அனுபவிச்சாகணும், அவனே போக்தா. ஸோ யக கர்த்தா சக போக்தா.
யார் ஒருவன் புண்ணிய காரியம் பண்ணுறானோ அந்த புண்ணிய காரியத்தை அவன் போக்தாவாக அனுபவிப்பான். அதே மாதிரி பாவத்தை யார் பண்ணுறாளோ அவள் பாவத்தை அனுபவிப்பார்கள் சர்வதா, அது நிச்சயம். விருத்திரம் ஹத்வா கதாக சர்வே, விருத்திரனை கொண்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டான். எல்லாம் போர் பண்ணினா இந்திரன் வித்ராசனை கொண்டுட்டான், எல்லாரும் அவள் கிளம்பி போயிட்டா. சர்வே கதாக, எல்லாரும் போயிட்டான். நிஸ்தேஜஸ்கக சதீபதி, ஆனால் எல்லாரும் ஹாப்பியாக போனா. ஆனால் இவனோட மூஞ்சி பேஸ் தடிச்சு கிடக்கு. யார்? இந்திரன். இந்திரனோட முகம் மட்டும் வாடி கிடக்கு, தேஜஸ் இல்லாமல் இருந்தது. भोक्ता पापस्य पुण्यस्य कर्ता भवति सर्वथा वृत्रं हत्वा गताः सर्वे निस्तेजस्कः शचीपतिः शेपुहूतं त्रिदशा सर्वे ब्रह्मः इति अब्रुवञ्चनैः को नाम शपथान् कृत्वा सत्यं दत्त्वा वचः पुनः. அடுத்த லைன். जिघांसति सुविश्वस्तं मुनिं मित्रत्वमागतं. ஷேபுகூதம் திருதசாகா சர்வே, எல்லாருமே அந்த தேவர்கள் எல்லாம் ஷேபுகு அவனுக்கு சாபமிட்டார்கள். பிரம்மஹா இது அப்ருவஞ்சனைகி, மொள்ள தனக்குள்ளே பேசிக்கிறார் எல்லாரும். இவன் பிரம்மகதி தோஷம் இருக்குது, இந்த இந்திரன் பிராமணனை கொண்டுட்டானவன், அதனால இவனுக்கு பிரம்மகதி தோஷம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவாவா மனசுக்குள்ளே ஒரு சாபத்தை கொடுக்குறா. இவனுக்கு என்ன ஆகிறதோ, இவன் இப்படி அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சனைகி மெதுவே பேசிக்கொண்டு போகிறா. கோநாம சபதான் கிருத்வா, அதாவது இவன் என்ன பண்ணியிருக்கான், சபதம் விட்டு சொன்னான், நானும் நீயும் ஃப்ரெண்டு அப்படின்னு. நான் விருத்ராசுரனை பார்த்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, நந்தனவனத்துலலாம் சேர்ந்து விளையாடலாம் எல்லாம் சொல்லிவிட்டு, சபதான் கிருத்வா அப்படி சபதம் விட்டு சொல்லிவிட்டு, சத்தியம் தத்துவா வச்சகா, ஒரு சத்திய வசனத்தை கொடுத்தான். அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினான். நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு சொன்னான். அதெல்லாம் வச்சக தத்துவா, சத்தியம் வச்சக தத்துவா புனக. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், சுவிஸ்வஸ்தம், நல்ல நம்பிக்கையோடு இருந்தான் அந்த விருத்ராசுரன். அப்படிப்பட்ட முனிவன், அதாவது துவஷ்டாக்கு பிறந்ததுனால முனிம்னே போட்டாருங்க. ஸோ அப்படிப்பட்ட முனிவனானது விருத்ரன் மித்திரத்துவம் ஆகத்தம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்தான். ரொம்ப நம்பிக்கையோடு நானும் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படி மித்திரத்துவம் ஆகத்தம் நண்பனாக வந்த அவனை ஜிகாம்சதி கொன்னான் இல்லையா இவனுக்கு நல்ல கட்டக்கணும் இவனுக்கு அப்படின்னு அவாவா பேசிட்டு போகிறான். பிரம்மஹா इति अब्रुवच्चनैः को नाम शपथान् कृत्वा सत्यं दत्त्वा वचः पुनः जिगांसति सुविश्वस्तं मुनिं मित्रत्वम् आगतम्. देवगोष्ठ्यां सुर उद्याने गन्धर्वाणां समागमे सर्वत्र एव कथा तस्य विस्तारम् अगमत् किल किं कृतं दुष्कृतं कर्म சக்ரேன அத்ய ஜிகாம்சதா. ஸோ தேவகோஷ்டியாம், தேவர்களோட கூட்டத்தில் எங்கெல்லாம் சபை நடக்கிறதோ தேவ சபை எல்லா இடத்துலையும் அவன் தான். ஸோ சுர உத்யானே நந்தன வனத்தில் போனான். கந்தர்வானாம் சமாகமே, கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எல்லா இடத்துலையும் சர்வத்திர ஏவ கதா தஸ்யா. ஸோ எல்லா இடத்துலையும் விருத்ராசுரோடைய கதையெல்லாம் பேசப்பட்டது. எல்லாம் அவனும் வந்தான், எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம். எல்லா இடத்துலையும் விருத்ராசுரோட கதையெல்லாம் நடந்தது, விஸ்தாரமாக நடந்தது. அகமத்கில அப்படி நடந்தது இல்லையா, எல்லா இடத்துலையும் விருத்ராசுரன் அப்படி வந்துட்டு இருந்தான் இல்லையா. கிம் துஷ்கிருதம் கிருதம் கர்மா, எவ்வளோ கெட்ட காரியத்தை பண்ணிட்டான் இந்த சக்கரன், இந்த இந்திரன். சக்கரேன் அதே ஜிகாம்சதா, இப்படி கொண்டுட்டானே அவனை. அப்படி எல்லா இடத்துலையும் விருத்ராசுரனை ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணி எல்லா இடத்துலையும் அவனை வர சொல்லி அவனோட கதையெல்லாம் பேசி கடைசியில் இவ்வளோ கெட்ட காரியத்தை இந்த இந்திரன் செய்து விட்டான். தேவகோஷ்ட்யாம் சுரபுத்யானே கந்தர்வாணாம் சமாகமே சர்வத்ர ஏவ கதா தஸ்ய விஸ்தாரம் அகமத் கில கிம் கிருதம் துஷ்கிருதம் கர்ம சக்ரேன அத்ய ஜிகாம்சதா. விருத்ரம் சலேன விஸ்வஸ்தம் முனிபிஷ்ச பிரதாரிதம் வேத பிரமாணம் உத்ஸ்ருஜ்ய ஸ்வீகிருதம் சௌகதம் மதம். ஸோ முனிபிஷ்ட விஸ்வஸ்தம், முனிவர்களை அனுப்பி அவனை நம்பிக்கை உண்டாக்கி முனிவர்களால் அப்படி நம்பிக்கை பண்ணப்பட்ட விருத்ரம்
சலேன பிரதாரிதம், வஞ்சகமாக அவனை என்னது சீட் பண்ணினான்னு அர்த்தம். பிரதாரணம் பண்ணுறதுன்னா சீட் பண்ணுறது, அவனை ஏமாற்றுறது. அப்படி ஏமாற்றி விட்டு அவனை கொண்டுட்டானே. வேத பிரமாணம் உத்ஸ்ருஜ்ய, வேதம் என்ன சொல்கிறது, அதாவது வேதத்தில் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து பெரிய துரோகம் சொல்கிறது, இருக்கிறதே அதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாதுன்னு சொல்லிடுது இல்லையா, போன இதில் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த பிராய்ச்சித்தமே இல்லாத அந்த வேதத்தை பிரமாணம் உத்ஸ்ருஜ்ய, ஸோ வேதத்தை சொல்கிறதுல அது பிரமாணம், அந்த ப்ரூஃபை விட்டு விட்டு அதை தாண்டி சௌகதம் மதம் ஸ்வீகிருத்தம். ஸோ வேதத்தை நம்பாதவர்கள் எல்லாம் புத்திஸ்ட். சௌகதம் மதம்னு சொன்னான்னா புத்திஸ்ட்னு அர்த்தம். சௌகதம் அவளுடைய மதத்துக்கு சௌகதம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அவர்கள் வேத பிரமாணத்தெல்லாம் நம்ப மாட்டா. அப்படி நாஸ்திகவாதம் பேசுவா, கடவுள் இல்லைன்னு பேசுவா. ஸோ வேதம் வந்து கடவுளை காட்டுறது. ஸோ அப்படி கடவுளை கடவுள்னு ஒருத்தன் இல்லை, கர்மமே தானே பலன் கொடுக்கும், இதெல்லாம் பேசுவா புத்திஸ்ட். ஸோ அதனால அந்த சௌகத மதத்தை, அந்த புத்திஸ்ட் மதத்தை இவன் ஸ்வீகிருத்தம் ஏற்றுக்கொண்டான். இந்த யாரு இந்திரன். எஸ் यद् अयं निहतः शत्रुः वञ्चयित्वा अति साहसात् को नाम वचनं दत्त्वा विपरीतम् अत आचरेत्. शत्रुः निहतः यद् अयं, இந்த சத்ரு யார், விருத்ரன், இவன் கொல்லப்பட்டான். நிகதக கொல்லப்பட்டான். வஞ்சயித்வா வஞ்சனை பண்ணி கொல்லப்பட்டான். அதி சாகசாத் ரொம்ப சாகசம், ரொம்ப முயற்சி வேண்டியிருந்தது. விஷ்ணு வேறு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, தேவி வேறு நுரைக்குள்ளே தன்னோட சக்தியை கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இவன் கொல்லப்பட்டான், ரொம்ப சாகச காரியத்தை பண்ணிட்டான் இந்த இந்திரன். கோநாம வச்சனம் தத்துவா, வச்சனம் கொடுத்துட்டான், வார்த்தையை கொடுத்து நீ நான் ஃப்ரெண்டுன்னு ஒரு சபதமிட்டு அந்த வார்த்தையை கொடுத்துவிட்டு பிரதிஜையை பண்ணிவிட்டு விபரீத மத ஆச்சரியத்து, இப்படி விபரீதமாக அவனை நம்பிக்கை துரோகம் பண்ணினானே, இவன் செய்தானே அப்படின்னெல்லாம் தேவர்கள் பேசிக்கிறான். निहतः शत्रुः वञ्चयित्वा अतिसाहसात् को नाम वचनं दत्त्वा विपरीतम् अत आचरेत्. विना शक्रं हरिं वापि यथा अयं विनिपातितः एवं विदाः कथाश्च अन्याः समाजेषु अभवद्वृशम्. ஸோ வினா சக்கரம் ஹரிம் வாபி, அந்த சக்கரன்னு சொல்லக்கூடிய இந்திரன், ஹரின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு, இவா எல்லாரும் இல்லாட்ட கூட யதா அயம் வினிபாதிதக ஏவம் விதாக கதாக, அதாவது இவன் வந்து வினிபாதிதக, இவன் வந்து இவா இல்லாட்டாலுமே இவன் கொல்லப்பட்டிருப்பான்ங்கிறான். ஸோ இதை வந்து தேவியே பண்ணியிருக்கலாம். இவன் வந்து வினா சக்கரம் ஹரிம் வாபி, சக்கரன் இல்லாட்டாலும் விஷ்ணு இல்லாட்டாலும் யதா அயம் வினிபாதித்தக, இவ்வாறு இவன் கொல்லப்பட்டிருக்கானே, இது ஏவம் விதாக கதா, இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இவா கொல்லாட்டுன்னு அவன் எப்படினாலும் ஒரு நாளைக்கு செத்து தானே போவான், இப்படிலாம் கூட பேசிக்கிறாவா. ஸோ இப்படிப்பட்ட கதைகளை அந்யாகா, இந்த பல கதைகளெல்லாம் பேசிட்டு போகிறா. சமாஜேஷு அபவன் பிருஷம், உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, இப்படி இப்போ இவா கொன்னாதான் ஒருத்தன் சாக்கணுங்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சமாஜத்தில் இப்படிலாம் நடக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை எல்லாம் பேசிட்டு போகிறா. இதை வியாசர் வந்து ஜனமேஜயன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். शुश्राव इन्द्रो अपि विविधाः स्वकीर्तेः हानिकारकाः यस्य कीर्तिः हता लोके दिग्धस्यैव कुजीवितम्. ஸோ இந்திரன் காதில் விழுந்துருது, இவ பேசுகிறதெல்லாம் அவன் காதில் வந்து விழருது. சுஷ்ராவ கேட்டான் இந்திரனும், விவிதாக பல கதைகள் இவாவா பேசிக்கிறதெல்லாம் கேட்குறான். ஸ்வகீர்த்தேகே ஹானிக்காரக்காக, அவனுடைய புகழுக்கு இழுக்கு இல்லையா, ஹானின்னா நஷ்டம், அவனுடைய புகழை நஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை அவன் கேட்டான். எஸ்ய கீர்த்திகி கதாலோகே, அவனுக்கு மனசில் தோன்றது, சே நம்மளோட புகழெல்லாம் போயிடுது, இப்போ இவெல்லாம் இப்படி பேசுகிறான் நம்மளை பற்றி, திக் அப்படின்னு அவனே ஒரு சீச்சின்னு திட்டிக்கிறான். ஸோ திக் தஸ்ய ஏவ கூஜீவிதம், இது என்ன வாழ்க்கை, கூஜீவிதம்னு இது நல்ல வாழ்க்கை கிடையாது, கெட்ட வாழ்க்கை இது. இந்த மாதிரி ஒரு புகழின்றி புகழெல்லாம் இழந்து லோகத்தில் வாழறதுங்கிறது, கீர்த்தி இல்லாமல் வாழறதுங்கிறது ரொம்ப மோசமானது, திக் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான் மனசில். शुश्राव इन्द्रः अपि विविधाः स्वकीर्तेः हानिकारकाः यस्य कीर्तिः
तस्य एव कुजीवितम् ओके यं दृष्ट्वा पतिगच्छन्तं शत्रुः स्मेरमुखः भवेत् इन्द्रद्युम्नः अपि राजर्षिः पतितः कीर्तिसंशयात् स्वर्गात् अकृतपापः असौ पापकृत् किं न पाप्यते स्वल्पे अपराधे अपि नृपः ययातिः पतितः किल ஸோ இந்திரத்யும்னன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இல்லையா, பாண்டிய ராஜா கண்டகன்னு சொல்லி என்ன படிக்கிறவங்க நாராயணியத்தில். ஸோ இந்திரத்யும்ன ராஜா வந்து அவரும் வந்து அப்படியே தியானத்தில் இருக்கும்போது துர்வாசர் வந்தபோது மாட்டின்றார். ஒரு சாபம் கிடச்சிது, கீழே திருப்பி பிறக்க வேண்டியது வந்தது இல்லையா, 3 ஜென்மம் எடுத்தார் இல்லையா. ஸோ எம் திருஷ்டுவா பதி கச்சந்தம், அந்த இந்திரத்யும்ன ராஜாவை வழியில் போகிறோச்சே ஒரு சத்ரு கூட, ஒரு எதிரி கூட, இவர் வந்து எப்போதுமே புன்சிரி போட்டிருப்பான். ஸ்மேரமுகக, அதாவது சத்ருவே ஸ்மேரமுகன்னு ஆக்கிடுவார் இவர். அதாவது இப்போ இந்திரத்யும்னனை பார்த்தானா அவருடைய பக்தி, அவருடைய நாட்டை ஆள்றது இதெல்லாம் பார்த்தானா இப்படிக்கு அவர் வந்து எப்போவுமே தியானத்தில் தான் இருந்தார், பூஜையில் தான் இருந்தார். அப்படி இருக்கக்கூடியவர் ஆனால் நாட்டை நன்னா ஆண்டார்னு எனது மந்திரிகளை வச்சு நாட்டை ஆண்டார் இல்லையா. ஸோ அவரை பார்த்தால் பதீகச்சந்தம் வழியில் போகும் பொழுது சத்ருஹூ ஸ்மேரமுகக பவேத், எதிரி கூட சிரிப்பு வந்துடுமா அவனுக்கு, அப்படி ஒரு பிரசன்னமான முகம். ஸோ அப்படிப்பட்ட இந்திரன் ராஜ ரிஷி, ராஜாவாக இருந்து ரிஷியாக இருந்தான். அவனும் கீழே விழுந்தான். கீர்த்தி சம்சயாத், அவனுக்கு புகழ் போன உடனே, புகழ் போச்சுன்னா அவன் ஏதோ ஒரு பாவம் பண்ணான்னு துர்வாசன் தான் கவனிக்கலை. ஸோ அதனால கீர்த்தி சம்சயாத், அவருடைய புகழ் இழந்த உடனே, சம்சயமாயிடுத்து இழந்த உடனே அவனும் கீழே விழுந்தான், மறுபிறவி ஏற்பட்டது. ஸ்வர்காத் அக்கிருத்த பாபக அசௌ, சொர்க்கத்திலிருந்து, ஸோ பாபகிருத் கிம்ன பாயத்தை, ஸோ சொர்க்கத்திலிருந்தும் திருப்பி விழுந்தான். சொர்க்கத்துக்கு அந்த புண்ணியத்தினால சொர்க்கத்துக்கு போவா, ஷீனே புண்ணியம், அந்த புண்ணியமெல்லாம் போன உடனே படக்கணும் தள்ளி விட்டுடுவா, கீழே விழுந்துருவான். ஸோ அது அக்கிருத்த பாபக, பாபமே பண்ணலை, அவன் நினச்சி எந்த பாவமும் மனசால் செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட அசௌ அந்த இந்திரத்யும்னன் கூட கீழே விழுந்தான் என்றால், பாபகிருத்து கிம்ன பாத்தியதே, நான் பாவம் பண்ணியிருக்கேனே. ஸோ நான் பாவம் பண்ணினவன் எப்படி விழாமல் இருப்பேன், எப்படி எனக்கு இந்த பாவம் வரும் நினச்சிக்கிறான் இந்திரன், நினச்சிக்கிறான் அப்படி. கிம்ன பாத்தியத்தே, அவனே விழமாட்டான், விழுந்து விடுவான். ஸ்வல்பே அபராதோ அப்படின்றப்பக யயாதி அடுத்து நினைக்கிறேன். யயாதி இருக்கார் இல்லையா ராஜா, ஸோ ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணினார் அவர். ஆனால் கூட ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணிட்டா, கீழே தள்ளி விட்டுட்டான், நீ கீழே போட்டு. அப்புறம் தான் அவருடைய குலத்தில் வந்த குழந்தைகள் எல்லாம், அவருடைய சிஸ்டர் சன்னெல்லாம் வந்து அவளுடைய புண்ணியத்தை உனக்கு தரேன், நீ மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும், கீழே விழறதுக்கு முன்னாடி அவர் வானத்தில் இருக்கும்போதே மேலே அனுப்பிச்சுட்டான் அதை யயாத்தியா. ஸோ அப்படி அவரும் கொஞ்சோண்டு அபராதம் பண்ணின அந்த யயாதி கூட என்ன பாவம் பண்ணான் யயாதி, அந்த தேவயானிக்கு துரோகம் பண்ணி சர்மிஷே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் பெற்றான் இல்லையா, அப்போ அது பாவம் இல்லையாது. ஸோ அந்த யயாதி கூட சின்ன அபராதம் பண்ணி அந்த ராஜா கீழே விழுந்தான் இல்லையா, இப்படியெல்லாம் நினைப்பு வருது இந்திரனுக்கு. स्वर्गात् अकृत पापः असौ पापकृत् किं न पाप्यते स्वल्पे अपराधे अपि नृपः ययातिः पतितः किल नृपः कर्कटतां प्राप्तः युगान् 18 एव तु भृगुपत्नी शिरश्छेदात् भगवान् हरिः अच्युतः. ஸோ கர்க்கட்டதாம் பிராப்தக நிருபக, ஒரு ராஜா, என்ன ராஜான்னு தெரியல, கர்க்கட்டதாம்னா நண்டாக கீழ் விழுந்தார். யுகான் 18 ஏவ, 18 யுகங்கள், 18 18 யுகங்கள் நண்டாக கீழே கடந்தான். கர்க்கட்டதாம் நண்டாக கீழே விழுந்தான் ஒரு ராஜா. பிருகு பத்னி சிரச்சேதாத், பிருகு பத்னியை சிரச்சேதம் பண்ணினார் இல்லையா, யார், விஷ்ணுவே பண்ணினார். விஷ்ணு சிரச்சேதம் பண்ணினார் இல்லையா, அவர் இதுக்கு போயிருக்கும்போது, பிருகு தபஸுக்கு போயிருக்கும்போது, பிருகு யார், சுக்கராச்சாரியார். பிருகுங்கிறது இங்கே சுக்கராச்சாரியார் மீன் பண்ணுறது. சுக்கராச்சாரியார் தபஸுக்கு போயிருக்கும்போது அம்மாட்ட அடைக்கலமாக அசுரர்கள்லாம் உட்காந்துருந்தா, தேவி பாகத்தில் படித்தோம் இதெல்லாம் நம்ம முன்னாடி. ஸோ அந்த சமயத்தில் அந்த பிருகுபத்தினியோட சிரசை வெட்டி அசுரால் எல்லாம் இது கொல்லறதுக்கு ரெடி பண்ணினார் விஷ்ணு. ஸோ அப்படி அந்த சிரச்சேதம் பண்ணினால ஹரிஹி அச்சுதக கதவான்
கதவானது அப்படி அவனுக்கும் அடுத்த லைன் சேர்த்து படிக்கணுங்க. ஸோ அவருக்கும் மீண்டும் பிறவி வந்தது, அவரும் கீழே விழுந்தார்னு அர்த்தம். कर्कटतां प्राप्तः युगान् 18 एव तु भृगुपत्नी शिरश्छेदात् भगवान् हरिः अच्युतः. नेक्स्ट வாசிங்கப்பா. ब्रह्मशापात् पशोः योनौ सञ्जातो मकरादिषु विष्णुश्च वामनः भूत्वा याचनार्थं बलोः गृहे बलेहे गृहे बलेहे गृह गृहे அடுத்த லைன் படிங்க. गतः किम् अपरं दुःखं प्राप्नोति दुष्कृतः नरः. ஸோ பிரம்மசாபாத் பசோஹோ யோனோ, இந்த யார்? இந்த அச்சுதன், இந்த ஹரி விஷ்ணு. அவர் இந்த சாபத்தினால, பிரம்மசாபத்தின பிராமண சாபம், பிருகு சபிச்சு, ஸோ பசோஹோ யோனோ சஞ்சாதகா, மீனவதாரம் எடுத்தார் இல்லையா திருப்பியும். ஸோ அவருக்கும் ஒரு வராக அவதாரம், மீன் அவதாரம், இதெல்லாம் பசு தானே, மிருகங்களோட அவதாரங்கள்லாம் எடுக்க வேண்டி வந்தது, இந்த பாவத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஸோ சஞ்சாதகம் மகர ஆதிஷு மீன். ஸோ மத்ஸ்யாவதாரம் எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த விஷ்ணுவுக்கு ஏற்பட்டது. விஷ்ணுஷ வாமனோ பூத்வா, இந்த விஷ்ணுவே அவருடைய ஒரு கேடுகாலம், அவர் பண்ணின கர்மத்தினால அவருக்கு குள்ளமாக ஒரு வாமன அவதாரம் எடுக்க வேண்டியது. வாமனர்னாலே குள்ளம், குள்ள ரூபமாக குரல் உருவம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். குரல் உருவம், குரல்னாலே சின்னது இல்லையா, அடி சிரித்தது, அதனால குரல் உருவம்பா. வாமன அவதாரம் எடுத்து யாச்சனார்த்தம் பிச்சை எடுக்க போனார் அவர். எனக்கு இது கொடு, 3 அடி மண்ணு கொடுன்ட்டு. பலேகே கிருஹே கதக, பலி சக்கரவர்த்தியோடு யாகம் நடந்த இடத்துக்கு கதக சென்றார். கிம் அபரம் துக்கம், இதற்கு மேலே என்ன துக்கம் வேண்டி இருக்கு? பிராப்னோதி துஷ்கிருதி நரக. ஸோ ஒரு துஷ்காரியம் பண்ணினவர், கேடுகட்ட காரியம் பண்ணின மனிதனுக்கு இதை விட ஒரு துக்கமான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுமா என்ன? அவ்வளோ துக்கம் இந்த விஷ்ணுக்கே வந்திருக்கே அப்படிங்கிறார். ब्रह्मशापात् पशोः योनौ सञ्जातो मकरादिषु विष्णुश्च वामनो भूत्वा याचनार्थं बलेः गृहे गतः किम् अपरं दुःखं प्राप्नोति दुष्कृती नरः. இல்லை 2. रामो अपि वनवासेषु सीता विरहजं बहु दुःखं च प्राप्तवान् घोरं भृगुशापेन भारत. வனவாசம் கிடைச்சது ராமருக்கு. ராமராக வரும்போது அவருக்கு வனவாசம். சீதா விரகஜம், சீதையோட விரக தாபம் வேற ஏற்படுது. வனத்தில் போனால் 2 பேர் சேர்ந்திருந்தாளா? இல்லை, அவளுடைய விரகத்தை அனுபவிக்க வேண்டி இருந்தது ராமருக்கு. பகு துக்கம், கொஞ்சம் நஞ்ச துக்கம் இல்லை, ஏகப்பட்ட துக்கம். பிராப்தவான் கோரம், பயங்கரமான கோரமான துக்கம். பிருகுஷாப்பேன பாரதா, இதெல்லாம் இந்த பிருகு சபிச்சார். சுக்கராச்சாரியோட சாபத்தினால இப்படி பல யோனிகளில் பிறந்து கஷ்டப்பட்டார் இல்லையா விஷ்ணுவேன்னு சொல்கிறார். பாரத ஜனமே ஜெயா. ராமோ அபி வனவாசேஷு சீதா விரஹஜம் பஹு துக்கம் ச பிராப்தவான் கோரம் பிருகுஷாப்பேன பாரத. ராதே கிருஷ்ணா. இதுல செகண்ட் லைன்ல ததா இந்திரோ அபி பிரம்ம ஹத்யா கிருதம் பிராப்ய மகத் பயம் ந ஸ்வாஸ்தியம் பிராபகேஹே அசௌ சர்வசித்தி சமன்விதே. அதே மாதிரி மகத் பயம் பிராப்யா, நல்ல பயம் வந்துடுது. பிராமண துவேஷம் பண்ணியிருக்கோம், கொண்டு இருக்கோம், அதனால அடைந்து பிராப்யா அடைந்து பிரம்மஹத்யா கிருதம் பயம், பிரம்மஹத்யா பண்ணிட்டோமே அப்படிங்கிற பயத்தை அடைந்து இந்திரனும் ததா இந்திரகாபி இந்திரனும் ந சுவாஸ்தியம் பிராப்ப, அவனுக்கு சுகம் இல்லை, ஸ்வஸ்தமாக இருக்க முடியல. ஏன்னா இந்த மனசில் கொட்டையிறது, என்ன கிடைக்குமோ என்ன தெரியலையேன்னு மனசு போட்டு தவிக்கிறது. மக்கள் எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சுட்டா, அதனால ரொம்ப ஸ்வஸ்தமாக இருக்க முடியல அவனால். கேஹே அசௌ, கேஹே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. ஸ்வசித்த சமன்விதே, சர்வசித்த சமன்விதே கேஹே, எல்லா சித்தியும் இருக்குது. வீடு அப்பேற்பட்ட சொர்க்கம் இல்லையா அமராவதி பட்டணம், எப்பேற்பட்ட பட்டணம் அவனோடது. அப்படி சர்வசித்தியும் கொடுக்கக்கூடிய அந்த வீட்டில் கூட அவனுக்கு சொஸ்தமாக இருக்க முடியலை. ததா இந்திரோ அபி பிரம்மஹத்யா கிருதம் பிராப்ய மஹத் பயம் ந ஸ்வாஸ்தியம் பிராபயேஹே அசௌ சர்வசித்தி சமன்விதே.
पौलोमीतं तवाहीनं दृष्ट्वा प्रोवाच वासवं निःश्वसन्तं भयत्रस्तं नष्टसंयं विचेतसम्. பௌலோமி பார்க்குறா. புலோமனோட பெண் இந்திராணி. ஸோ இந்திராணி பார்த்து சபாஹீனம் தம், அதாவது சபையில் புகழ் இல்லை இல்லையா, ஒரு சபையில் இருந்தானா சபையில் ஏறினாலே ஒரு புகழ் இருக்கணும், அந்த புகழெல்லாம் இழந்து கிடக்க அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அவனை திருஷ்டுவா பார்த்து புரோவாச்ச வாசவம், வாசவன்னா இந்திரனை பார்த்து அவள் பேசுகிறான். நிஸ்வசந்தம், அவன் பெருமூச்சு விட்டுருக்கான், அடிக்கடி பெருமூச்சு வருது, ஐயோ பாவம் மாட்டேன்னு பெருமூச்சு விட்டுருக்கான் இந்திரன். பயத்திரஸ்தம், பயத்தினால் நடுங்கின்னு இருக்கான். நஷ்டசங்யம், ஒரு போதமே இல்லை, கூப்பிட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான், அப்படி தன்னோட இதை நிலைமையை மறந்து இருக்கான், அந்த மனசில் இதே குழப்பம் அவனுக்கு. ஸோ மனதை விச்சேதசம், தன்னினைவை இழந்த அவனை பார்த்து, அந்த வாசவனை பார்த்து இந்திராணி பேசினான். பௌலோமீதம் சபாஹீனம் திருஷ்ட்வா ப்ரோவாச்ச வாசவம் நிஷ்வசந்தம் பயத்ரஸ்தம் नष्टसंयं विचेतसम्. किं प्रभो अद्य भयार्तो असि मृतः ते दारुणो रिपुः का चिन्ता वर्तते कान्त तव शत्रुनिषूदन. प्रभो, हे प्रभुवे अद्य भयार्तोसि, ஏன் பயந்துன்னு இருக்கேள், ரொம்ப பயத்தினால பீடிக்கப்பட்ட, பய ஆர்த்தக, ஸோ பயத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களே காந்தனே, அப்படி கூப்பிட்றா. ஸோ மிருதகாத்தே தாருணம் இருப்பீங்க, செத்து போயிட்டானே அவன் தான், உன்னுடைய விருத்ராசுரன் உனக்கு பயங்கர எதிரி, பயந்துன்றதே அவனை பார்த்து, அவனும் மிருதக, உன்னுடைய ரிப்பு எதிரியாகப்பட்டவன் கொல்லப்பட்டான், அவன் செத்து போயாச்சு. காச்சிந்தா வர்த்ததே, உங்களுக்கு என்ன கவலை போ கேட்குறா இந்திரனை பார்த்து. காச்சிந்தா வர்த்ததே காந்தனே, உனக்கு என்ன கவலை போ, தவறு சத்ரு நிஷூதன, சத்ருக்களை அழிக்கக்கூடிய இந்திரா, உனக்கு என்ன பயம்னு கேட்குறா ஒய்ஃப். प्रभो अद्य भयार्तो असि मृतः ते दारुणः रिपुः का चिन्ता वर्तते कान्त तव शत्रुनिषूदन. कस्मात् शोचसि दुःखेश निःश्वसन् प्राकृतः यथा न अन्यो अस्ति बलवान् शत्रुः येन चिन्तापरो भवान्. கஸ்மாத் சோச்சசி, சோச்சன கவலை, ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள். ஸோ லோகேஷ, லோகத்துக்கெல்லாம் ஈசனே, நிஸ்வசன், பெருமூச்சு விட்டுருக்கேளே, நிஸ்வாசம் பண்ணுறதுன்னா பெருமூச்சு. ஸோ பெருமூச்சு விட்டுருக்கேளே, பிராகிருத்தக, ஏதாவது பாமர நாட்டமா, நீங்கள் எப்பேற்பட்ட இந்திர பதவி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இன்னும் சாதாரண ஒரு பாமரன், பிராகிருத்தன்னா பாமரன், ஒரு சாதா ஆள் மாதிரி எதுக்கு இப்படி பெருமூச்சு விட்டுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். நான் அந்யக அஸ்தி பலவான், உங்களை விட பலசாலி யாராவது இருக்காளா என்ன, இந்த யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட பலமுடையவர் நீங்கள். சத்ருஹூ ஏன சிந்தாபரக, உங்களை நினச்சா சத்ருவெல்லாம் பயப்படுவான், அப்படிப்பட்ட பலவான் நீங்கள். ஸோ ஏன்னா எந்த பலத்தால், உங்களுடைய எந்த பலத்தால் சத்ருவாகப்பட்டவன் சிந்தாபரக எதிராளியெல்லாம் கவலையுடையவான் இருப்பான், அப்படிப்பட்ட நீங்கள் பவான் கஸ்மா சோச்சசின்னு எடுக்கணும், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள். कस्मात् शोचसि लोकेश निःश्वसन् प्राकृतः यथा न अन्यः अस्ति बलवान् शत्रुः येन चिन्तापरः भवान्. படிங்க. इंद्र उवाच न अरातिः बलवान् मे अस्ति न शान्तिः न सुखं तदा ब्रह्महत्या भयात् राज्ञी बिभेमि सततं गृहे न नन्दनं सुखकरं न अमृतं न गृहं वनम्. ஓகே, இந்திரன் சொல்கிறான் இப்போ பொண்டாட்டி பார்த்து, ந அராத்திகி பலவான் மே அஸ்தி, அராத்தின்னா எதிரின்னு அர்த்தம். ஸோ எனக்கு உள்ள எதிரி யாரும் பலசாலியாக இல்லை, கிடையாது இப்போ. ஸோ பலவான், என்னுடைய விட பலமாக இருக்கக்கூடியவன் எந்த எதிரி எனக்கு கிடையாது இப்போது. அஸ்தி ந சாந்திகி ந சுகம் ததா, அதே சமயத்தில் எனக்கு சாந்தியும் இல்லை, எனக்கு அமைதி கிடையாது, எனக்கு சுகமும் இல்லை. பிரம்மஹத்யா பயாத், ஏன்னா எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்தேங்கிற பயத்தில் நான் இருக்கேன். ராக்ஞி, ஹே ராணியே, பிபேமி சததம் கிரக, ஆல்வேஸ் நான் அதுக்காக வேண்டி பயந்துட்டே இருக்கேன், வீட்டில் உட்காந்துருக்கோம், எனக்கு எப்போதும் மனசில் பயந்தான் இருக்குது. ந நந்தனம் சுககரம் ந அமிர்தம். ஸோ எனக்கு நந்தனவனமும் சுகமாக இல்லை, நந்தனவனத்தில் எப்போவுமே ஆனந்தம், எல்லா அப்சரஸ் கூட சந்தோஷமாக இருக்கிற இடம், அதுவும் எனக்கு இப்போ சுகமாக இல்லை. ந அமிர்தம், எனக்கு அமிர்தம் குடித்தாலும் சுகம் இல்லை. ந கிரகம் ந வனம். ஸோ எனக்கு வீடும் வனமும் எதுவுமே எனக்கு சுகப்படலை, நான் இப்போ ரொம்ப கவலையில் இருக்கேன்னு சொல்கிறேன். इंद्र उवाच
शान्तिः न सुखं तथा ब्रह्महत्या भयात् राज्ञी विहेमि सततं गृहे न नन्दनं सुखकरं न अमृतं न गृहं वनम् गन्धर्वाणां तथा गेयं नृत्यम् अप्सरसां पुनः न त्वं सुखकरा नारी नानास सुरयोषितः நானாச்ச சுரயோஷிதகா. சாரி அதே மாதிரி எனக்கு வந்து கந்தர்வானாம் கேயம்னா பாட்டு, கந்தர்வர்கள்லாம் பாடக்கூடிய பாட்டு எனக்கு சுகமாக இல்லை. அப்சரசாம் நிருத்தியம், அப்சரசுகள்லாம் டான்ஸ் ஆடுவா, அந்த டான்ஸும் எனக்கு சுகமாக இல்லை. நத்வம் சுககரா நாரி, நீ கூட என்னை சுகப்படுத்தலைன்ட்ட. நீ கிட்ட வந்தாலும் எனக்கு அது பிடிக்கல, ஏன்னா எனக்கு மனசுலலாம் குழப்பம். அதனால் நத்வம் சுககரா நாரி, நீ எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இல்லை. நானாச்ச சுரயோஷிதகா, பலவிதமான சுர பெண்கள்லாம் இருக்கா, தேவர்கள் அப்சரசுகள் ஏகப்பட்டவே இருக்கா. யார்கிட்ட இருந்து எனக்கு இப்போ சுகம் கிடையாது. நான் பிரம்மகத்தி தோஷத்தில் பயத்தில் உட்காண்டிருக்கேன். गन्धर्वाणां तथा गेयं नृत्यम् अप्सरसां पुनः न त्वं सुखकरा नारी नाना च सुरयोषितः न तथा कामधेनुश्च देववृक्षः सुखप्रदः किं करोमि क्व गच्छामि क्व शर्म मम जायते इति चिन्तापरः कान्ते न लभे सुखम् आत्मनि. அதே மாதிரி காமதேனுவோ தேவவிருட்சம் தேவமரமானப்பட்ட கல்பக மரமோ ந சுகப்பிரதக, எனக்கு சுகம் இல்லை, அதுகளும் சுகம் கொடுக்க முடியலை எனக்கு. கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், குவ கச்சாமி, எங்கே போவேன், குவ ஷர்மா மம ஜாயத்தை, எனக்கு எங்கே தான் க்ஷேமம் கிடைக்கும், ஷர்மா க்ஷேமம், எனக்கு எங்கே தான் க்ஷேமம் கிடைக்கும், நான் எங்கே தான் போவேன். இதி சிந்தாபரக, இப்படி நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன், என்னுடைய மனசில் கவலையாக இருக்குது. காந்தே கூப்பிட்றேன், காந்தேன்னு கூப்பிட்றேன். ந லபே சுகம் ஆத்மனி, எனக்கு மனசில் சுத்தமாக சந்தோஷங்கிறதே இல்லை. न तदा कामधेनुश्च देववृक्षः सुखप्रदः किं करोमि क्व गच्छामि क्व शर्म मम जायते इति चिन्तापरः कान्ते न लभे सुखम् आत्मनि. व्यास उवाच इत्युक्त्वा वचनं शक्रः प्रियां परमकातरां निर्जगाम गृहान् मन्दः मानसं सर उत्तमम् पद्मनाले प्रविष्टः असौ भयातः शोककर्षितः. ஸோ வியாசர் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் கதையை. இதி உக்துவா வச்சனம் சக்கரகா, இவ்வாறு இந்த பௌலோமிட்ட பேசிட்டான், பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இந்திரன் பரமகாத்தராம் பிரியாம், அவ வேற பயந்து போய் கிடக்கா. ஐயோ இவர் என்ன பண்ணுவாரோ, எப்படி இருக்காரே, ரொம்ப ஒரு சுகம் இல்லாமல் இருக்காரேன்னு அவள் கவலைப்பட்டு இருக்காளா. அப்படிப்பட்ட காதராம் பிரியாம், பயந்து போய் இருக்கக்கூடிய மனைவிட்டு இவ்வாறு சொல்லிவிட்டு கிருஹாத், வீட்டிலிருந்து மந்தக நிர்ஜகாம, மந்தகன புத்தி கட்டு, அவனுக்கு புத்தி இல்லை, இப்போ புத்தி வேலை பண்ண மாட்டேங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இந்திரன் வீட்டை விட்டு வெளியேறினான். மானசம் சர உத்தமம், மானசரோவருக்கு போயிட்டான். மானசம் சரஸ்ன சரஸ் ரிவர், அது இங்கே லேக்கு போ. மானசரோவருக்கு சென்றான், உத்தமமான மானசரோவரை போய் சேர்ந்தான். பத்மனாலே பிரவிஷ்டக, அங்கே ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரையோட தண்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். ஸோ அவன் தான் சூஷ்மமாக வடிவம் எடுக்க முடியுமே அவனுக்கு. ஸோ சூஷ்மமாக அந்த தாமரையுடைய தண்டில் போய் அமர்ந்தான். பிரவிஷ்டக சௌ பயார்த்தக சோக கர்ஷித்தக, சோகத்தினால் வாடி மெலிந்து பயத்தால் பீடிக்கப்பட்டவனாக அங்கே போய் ஓடி ஒளிஞ்சுனுட்டான். அந்த நாளத்தில் அந்த தாமரையோட தண்டில் போய் ஒளிஞ்சுனுட்டான். व्यासोवाच इत्युक्त्वा वचनं शक्रः प्रियां परमकातरां निर्जगाम गृहात् मन्दः मानसं सर उत्तमम् पद्मनाले प्रविष्टः असौ भयातः शोककर्षितः. न प्राज्ञायत देवेन्द्रः तु अभिभूतश्च कल्मषैः प्रतिच्छन्नः वसति अप्सु चेष्टमान इव उरगः. கல்மஷைகி அபிபூதக, அபிபூதம்னாலே அவமானப்பட்டு, கல்மஷன பாவம், பாவத்தினால அவனுக்கு ஒரு அவமானம், அது எவ்வளோ கேட்டுக்கட்ட காரியத்தை பண்ணிருக்கான். அதனால அவமானப்பட்ட அந்த இந்திரன் தேவேந்திரக ந பிராக்ஞாயத, அவனை யாருமே அறிய முடியல, அவன் எங்கே போயிட்டானே தெரியல.
ஸோ யாருமே அவனுடைய ஞானம், அதாவது இவன் எங்கே இருக்கான், எங்கே போயிருக்கான், அந்த ஞானம் யாருக்குமே கிடையாது. அவனோட ஐடென்டிட்டியே யாருக்கும் இல்லை. பிரக்ஞான்னு சொன்னாலே ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அந்த இது யாருக்குமே தெரில. இவன் எங்கே போனான்னு தெரியாத மாதிரி அவன் போயிட்டான். பிரதிச்சண்டக மறைந்திருந்தான். வசதி அப்சு தண்ணிக்குள்ளவே மானசரோவர் ரிவருக்குள்ளே போய் அங்கே தாமரை தண்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கான். அப்சு சேஷ்டமான இவ உரகா, ஒரு பாம்பு நெளியிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே தாமரை தண்டுக்குள்ளே நெளிஞ்சு உட்காந்துருந்தான்னு சொல்கிறான். मैम राधे कृष्ण मैम ओके मैम थैंक यू मैम असहायः तुराशाट् ऐचिन्तार्थः विकल इन्द्रियः ततः प्रणष्टे देवेन्द्र ब्रह्महत्या भयार्थिते தேவேந்திரே ओके मैम அசகாயக துராஷாட்னு பேர் இந்திரனுக்கு. ஏன்னா துரம் சகத்தே துராஷாட்னு பேர். அதாவது யார் வேகமாக சண்டைக்கு வந்தாலும் அதெல்லாம் சகிச்சுண்டு அதுக்கு மேலே சண்டை போடுற சாமர்த்தியம் உண்டு. அப்படிப்பட்டவனுக்கு தான் துராஷாட்னு பேர். ஸோ அப்படி அந்த இந்திரன் அசகாயக, யாரும் கிடையாது பக்கத்தில், எல்லாம் தாமரத்தனுக்குள்ளே ஒளிஞ்சாச்சு. தேவர்கள் எங்கே இருக்கா, யாருமே கிடையாது, சகாயமே கிடையாது. ஸோ சிந்தார்த்தகா, ஒரே கவலை. இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கவலையாக உட்காந்துருக்கான். விக்கல இந்திரியகா, இந்திரியங்கள் எல்லாம் கலங்கி கிடக்கு. ஸோ அப்படி இந்திரியங்கள் எல்லாம் ஒரு சேஷ்டை பண்ண முடியாது, எல்லாம் தாமரத்தங்களும் நெளிஞ்சு சூஷ்ம வடிவத்தில் உட்காந்துருக்கான். ஸோ ததக பிரணஷ்டே, அவன் நஷ்டமாயிட்டான். இப்போ தேவர்கள் எல்லாம் தேடினா கிடைக்கலை, அப்படி நஷ்டமான தேவேந்திரன். பிரம்மஹத்யா பயார்த்தித்தே, ஸோ பிரம்மஹத்திய தோஷத்தினால பயத்தினால அர்த்திக்கப்பட்ட, அதை மனசெல்லாம் கொடையிறது. அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரன் நஷ்டமான பொழுது असहायः तुराशाट् ऐचिन्तार्थः विकल इन्द्रियः ततः प्रणष्टे देवेन्द्रे ब्रह्महत्या भयार्थिते सुराः चिन्तातुराः च आसान् उत्पादाः च अभवन् अथ ऋषयः सिद्धगन्धर्वाः भयार्ताः च अभवन् वृषम्. அது நீங்கள் வந்து என்ன ஆசான்னு படித்தாலே ஆசன்னு நிறைய மிஸ்டேக் இருக்கு இல்லையா உங்களோட. ஆசன் சுராகா சுராகா தேவர்கள்லாம் இப்படி இவனை காணலை, எங்கேயோ போயிட்டான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான் தேவர்கள்லாம். சுராகா சிந்தாதுராகா, சிந்தா ஆதுராகா, சிந்தையினால் கவலையினால் அப்படியே பீடிக்கப்பட்டார்கள். ச ஆசன் இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள். உத்பாதாக ச அபவன் அதா, அப்போ அவளுக்கு ஒரு உத்பாதங்கள்னு கெட்ட நிமித்தங்கள். ஸோ பார்த்தா எல்லா இடமும் கெட்ட நிமித்தங்கள் வேறு தெரியறது அவளுக்கு. அபவன் அதா, அப்போது ஏற்பட்டது. ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், பயார்த்தாக, அவளுக்கும் பயத்தால் பீடிக்கப்பட்டார்கள். ஏன்னா நாட்டில் ராஜா இல்லைன்னா அராஜகம் இல்லையா. இப்போ இந்திரனே இல்லை, அவள் நாடு என்ன ஆகுது, சொர்க்கம்னாலும் ஒரு நாடு தானே இது. அவள் சொர்க்கம் என்ன ஆகுது, அதனால எல்லாருக்குமே கவலை வந்துடுது, பயம் வந்துடுது. ரிஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள் பயார்த்தாக, ரொம்ப பயத்தால் பீடிக்கப்பட்டார்கள். ச அபவன் பிருஷம், ரொம்பவே பயந்தார்கள். ஆசன் ஆசன் ऋषयः सिद्धगन्धर्वाः भयार्ताः च अभवन् वृषम्. अराजकं जगत् सर्वम् अभिभूतम् उपद्रवैः अवर्षणं तदा जातं पृथिवी क्षीण वैभवा. அராஜகம், ராஜா இல்லை, அப்போ அராஜகம் நடக்கிறது. ஸோ ராஜா இல்லாத தன்மைன்னு அர்த்தம். ஜகத் சர்வம், எல்லா இடமும். இப்போ 3 லோகத்துக்கும் அதிபதியாச்சு இந்திரன், அதனால் எல்லா இடத்துலையுமே ஒரு அராஜகமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. அபிபூதம் உபதிரவைகி, உபதிரவங்கள்னா பீடைகள்னு அர்த்தம். நம்ம தமிழில் சொல்கிறோம் உபதிரவிக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பீடை கொடுக்காதே கஷ்டம் கொடுக்காதுன்னு சொல்கிறோம் உபதிரவம். ஸோ உபதிரவைகி அபிபூதம், உபதிரவங்களால் அவமானப்படுத்தப்பட்டது உலகம்னு அர்த்தம். உலகத்தில் நிறைய விதமான உபதிரவங்கள் ஏற்பட்டது, அவ்வளோதான் அர்த்தங்க பீபூதம். ஸோ அவர்ஷணம் ததா ஜாத்தம், மழை பெய்யலை, இந்திரன் தானே மழை, இந்திரன் தானே மழைக்கு அதிபதி, மேகநாதன் இல்லையா, மகவான் அவனுக்கு பேர். ஸோ அவர்ஷணம் ததா ஜாத்தம், மழையே இல்லாமல் போயிடுத்து. பிருத்திவி க்ஷீண வைபவா, வைபவம் எல்லாம் போயிடுது.
பூமியோட வைபவமே மழை இருந்தால் தான், இல்லாட்ட பூமியெல்லாம் காஞ்சி கிடக்கும், ஒரு பயிர் விளையாது. அப்படி வைபவங்கள்லாம் க்ஷீணமாயிடுது இந்த பூமியில். அராஜகம் ஜகத் சர்வம் அபிபூதம் உபத்ரவைஹி அவர்ஷணம் ததா ஜாத்தம் பிருத்திவி க்ஷீண வைபவா. ராதகிருஷ்ணன். ஸ்ரோதஸஹ நத்யஹ சராம்சி அன்உதகானி வை ஏவம் தூ அராஜகே ஜாதே தேவதா முனயஹ ததா. ஸோ ஸ்ரோதசகா அப்படின்னா, ஸ்ரோதஸ்னது ஒழுகக்கூடியது, ஒரு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி நீர்நிலை. அந்த மாதிரி ஸ்ரோதசகான்னு சொன்னான்னா நிறைய நீர்நிலைகள், நீர்நிலைகள்லாம் விச்சின்னமாயிடுதுன்னு, தண்ணி இல்லை, எல்லாம் ட்ரை ஆகி கிடக்கு, ஏன்னா மழை இல்லை, எல்லாமே அதெல்லாம் உலர்ந்து போய் அந்த ரிவர் எல்லாமே காஞ்சு போய், நதியக நதிகள், சராம்சின்னா லேக்கு, எல்லாமே நீர்நிலைகள் தான். ஸோ சராம்சி அந்த நீர்நிலைகள்னா அன்உதகானி, உதகம்னா தண்ணி, தண்ணி இல்லாமல் எல்லாமே ட்ரை ஆகி போயிடுது. ஏவம் அராஜகே, இவ்வாறு அராஜகம் ராஜா இல்லாத நிலைமை ஆன பொழுது, ஜாத்தே ஏற்பட்ட பொழுது, தேவர்களும் முனிவர்களும் அப்படின்னு கண்டினியூ ஆகுது. தேவர்களும் முனிவர்களும் யோசிக்கிறா என்ன பண்ணலாம். விச்சின்ன ஸ்ரோதஸஹ நத்யஹ தராம்சி அன்உதகானி வை ஏவம் தூ அராஜகே ஜாதே தேவதா முனயஹ ததா. விசார்ய நகுஷம் சக்ருஹு சக்ரம் சர்வே திவோகசஹ சம்பிராப்ய நகுஷஹ ராஜா தர்மிஷ்டஹ அபி ரஜோபலாத். யோசிச்சு பார்க்குறா, எப்படியாவது ஒரு ராஜாவை கொண்டு வைக்கிறான், இந்திரனோட பொசிஷனில் யாராவது ஒருத்தனை உட்காத்தனான். அப்படி பார்த்தா அந்த சமயத்தில் நகுஷன் பூலோகத்தில் ராஜாவாக இருக்கான், சிறந்த ராஜாவாக இருக்கான் நகுஷன். அப்போ அந்த காலத்துலலாம் இந்த ராஜாக்கள்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போவா, தசரதன்லாம் அவளுக்கு வேண்டி போர் பண்ணியிருக்கான்னு, இந்த இவன் ககுத்சண்டர் எல்லாருமே போரிட்டு கொடுத்துருக்கா இந்திரனுக்காக வேண்டி. அதனால அவள் அங்கே போவாங்கிறதுனால இப்போ அந்த சமயத்தில் பூலோகத்துக்கு ராஜாவாக இருந்த நகுஷனை சம்பிராப்பியா அவனை அடைந்து, திவௌகசக சர்வே எல்லா தேவலோகத்தில் உள்ள அந்த தேவர்கள் எல்லாருமே அந்த நகுஷனை பார்த்து, சக்கரம் சக்ருகு அந்த ராஜாவை சக்கரனாக இந்திர பதவியில் உட்கார்த்தினார்கள், சக்கரனாக இந்திரனாக நியமித்தார்கள். தர்மிஷ்டக அபி ரஜோபலாத், அதாவது ரஜோகுண வடிவம் உண்டு அவனுக்கு. ஏன்னா ரஜோகுணம் இருந்தால் தான் ஒரு ராஜாவை ராஜ்யத்தை பரிபாலிக்க முடியும், அதுக்கு சத்திரியனுக்கு ரஜோகுணம் நிறையவே தேவை. ஸோ அந்த பலத்தோடு கூட தர்மிஷ்டனாகவும் இருந்தான். ராஜாவாக இருக்கும்போது ரஜோகுணம் வேணும்னா கூட தர்மிஷ்டன் தர்மத்தில் சிறந்தவனாக இருந்தான். அதனால அவனை தேவர்கள் எல்லாம் ராஜாவாக இந்திரலோகத்தில் இந்திர பதவியை கொடுத்தான். விசார்ய நகுஷம் சக்ருஹு சக்ரம் சர்வே திவௌகசஹ சம்பிராப்ய நகுஷஹ ராஜா தர்மிஷ்டஹ அபி ரஜோபலாத். பபூவ விஷயா சத்தஹ பஞ்சமான ஷராஹதஹ அப்சரசோபிஹி விருதஹ கிரீடன் தேவ உத்யானேஷு பாரத. ஸோ ரஜோபலாத் பபுவா அங்கே பபுவ விஷயாசக்தகா, இவனுக்கு ரஜோகுணம் இருக்கிறதுனால இங்கே மேலே சொர்க்கத்துக்கு போனோடனே ஒரே குஷி, அப்சரஸ் எல்லாம் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறா, கந்தர்வர் பாடுறா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். விஷய ஆசக்தகா, அந்த விஷய வாசனையில் ஈடுபட்டுட்டான். இந்திரன் ஆன உடனே கொஞ்சம் செருக்கு வந்துடுது. பஞ்சபாண ஷர ஆகதக, பஞ்சபாணம் 5 பூவம்புகளால் அந்த ஷரம் அந்த அம்புகளால் அடிக்கப்பட்டவனாக, அதான் காமத்தில் ஈடுபட்டான்னு அர்த்தம். ஸோ தேவலோகத்துக்கு போனோடனே அவனுக்கு காமம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, விஷயத்தில் ஈடுபாடு வந்துடுது. அப்சரோபிகி விருத்தக, எப்போ பார்த்தாலும் அப்சரஸ் கூட்டம் அவனை சுற்றி நிற்கிறான். கிரீடன் தேவ உத்யானேஷு, தேவவனத்தில் அந்த நந்தன வனத்தில் போய் விளையாடிண்டு அப்சரர்கள்லாம் கூடி இருந்துட்டு அப்படி விஷய வாசனையில் ஈடுபட்டு காமத்தில் ஈடுபட்டான் இந்த ராஜா. தர்மிஷ்டனாக இருந்தான். இங்கே அங்கே போனோடனே ஆள் சேஞ்ச் ஆகிட்டான். ஏன்னா அந்த உலகம் அப்படி, சொர்க்கலோகம் அப்படி தான் எல்லாரையும் ஆக்கிடும். பபூவ விஷய ஆசக்தஹ பஞ்சபாண ஷர ஆகதஹ அப்சரோபிஹி விருதஹ கிரீடன் தேவ உத்யானேஷு பாரத. சக்ரபத்னி குணான் சத்ருத்வா சகமேதாம் ச பார்த்திவக ரிஷீம் ஆக கிம் இந்திராணி ந உபகச்சதி மாக்கில. ஸோ சக்கரபத்னி குணான் ஸ்ருத்வா, சக்கரனுடைய மனைவியாகப்பட்ட அந்த இந்திராணியோடைய குணங்களை எல்லாம் கேட்டு, ஸ்ருத்வா கேட்டு, சகமே என்னது அவளை விரும்பினான்.
அட்ராக்ட் ஆகிட்டான். அவளை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வந்துடுது. தாம்ச பார்த்திவகன்னா பூமிக்கு ராஜான்னு அர்த்தம். பூமியில் தானே ராஜா இருந்தான். ஸோ அந்த ராஜா வந்து இவளே ஆசைப்பட்டான். ரிஷிகளை பார்த்து கேட்குறான், கிம் இந்திராணி நான் உபகச்சித்திமா, இந்திராணி ஏன் என் பக்கத்தில் வரமாட்டேங்கிறா? நான் தானே இப்போ இந்திரன், அவள் வரணுமா இல்லையா என்கிட்ட? சார் என்ன உபகச்சத்தி, ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிறா? கீழே இல்லையா, ஏன் வரமாட்டேங்கிறான்னு கேட்குறான் ரிஷிகளை பார்த்து. शक्रपत्नी गुणं श्रुत्वा चकवेतां सपार्थिवः ऋषीणाः किमिन्द्राणि न उपगच्छति मां किल भवद्भिः च अमरैः सर्वैः कृतो अहं वासवः तु इह प्रेषयध्वं सुराः कामं सेवार्थं मम वैशचीम्. ஸோ உங்களால் பவத்பிகி நீங்களாம் தானே வந்தேள், என்ன வந்து இந்திர பதவியில் உட்காருன்னு சொல்லி நீங்கள் தானே கூப்பிட்டேன்னு கேட்குறேன். பவத்பிகிச்ச அமரைஹி சர்வைஹி எல்லா தேவர்களும் வந்தா நீங்களும் வந்தேள். கிருத்தோ அகம் வாசவக நீங்கள்லாம் சேர்த்து என்ன இந்திரனா ஆக்கி வச்சிருக்கேன். கிருத்தக நான் செய்யப்பட்டேன், இந்திரனாக செய்யப்பட்டேன். தூ ஈக இந்த லோகத்தில் பிரேஷயத்வம் சுராகா காமம், அதாவது நீங்கள்லாம் அனுப்புங்கோ, போங்கோ, தேவர்களே போங்கோ. மம சேவார்த்தம் எனக்கு சேவை பண்ணணும். யார்? ஷச்சீம் இந்திராணி எனக்கு சேவை பண்ணுறதுக்காக வரணும். நீங்கள்லாம் போய் அவளை என்ன அனுப்புங்கோ, அவகிட்ட அவளை அனுப்புங்கோ அப்படின்னு சொல்கிறான் எல்லாரையும் பார்த்து. भवद्भिः च अमरैः सर्वैः कृतो अहं वासवः तु इह प्रेषयध्वं सुराः कामं सेवार्थं मम वैशचीम्. प्रियं चेत् मम कर्तव्यं सर्वथा मुनयः अमराः अहम् इन्द्रः अद्य देवानां लोकानां च तथा ईश्वरः. ஸோ சர்வதா முனேக அமராக நிச்சயமாக அமரர்கள் தேவர்களும் முனிவர்களும் பிரியம் மமா சேத் கர்த்தவியம் எனக்கு பிரியம் பண்ணணும். நீங்கள்லாம் நான் வந்து ராஜா, அதனால் நீங்கள்லாம் எனக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும், கர்த்தவியம் செய்ய வேண்டும். அகம் இந்திரகாத்யா நான் இன்னைக்கு இந்திரன், தேவானாம் தேவர்களுக்கெல்லாம் நான் தலைவன், லோகானாம் ததா ஈஸ்வரகா உலகத்துக்கு எல்லாருமே நான் தான் தலைவன், ஈஸ்வரன் அனுப்போ, அதனால எனக்கு நீங்கள்லாம் பிரியத்தை பண்ணி ஆகணும்னு அனுப்போ. प्रियं चेत् मम कर्तव्यं सर्वदा मुनयः अमराः अहम् इन्द्रः अद्य देवानां लोकानां च तदा ईश्वरः. आगच्छतु शशि मह्यं क्षिप्रम् अद्य निवेशनम् इति तस्य वचः श्रुत्वा देवाः देवर्षयः तदा. ஸோ சசி மஹ்யம் ஆகச்சது, மஹ்யம்னு எனக்கு எங்கிட்ட வரட்டும், எனக்கு அவள் கொண்டு வாருங்க அவளை இப்போ க்ஷிப்ரம் வேகமாக அத்திய நிவேசனம் என்னுடைய வீட்டுக்கு அவளை அழைத்து வாருங்கள். அவள் வேற எங்கேயும் இருக்கா போல் இருக்கு. இதே தசிய வச்சுத்வா இதை வார்த்தையை கேட்குறா எல்லாரும், தேவர்களும் தேவ ரிஷிகளும் எல்லாருமே கேட்குறா இவருடைய இந்த வார்த்தைகளை. आगच्छतु शशि मह्यं क्षिप्रम् अद्य निवेशनम् इति तस्य वचः श्रुत्वा देवाः देवर्षयः तथा. गत्वा चिन्तातुराः प्रोचुः पौलोमीं प्रणताः ततः इन्द्रपत्नी दुराचारः नपुष त्वाम् इह इच्छति. சிந்தாதுரக ரொம்ப கவலையோடு போறா. ஸோ கத்வா அங்கே போகிறா, இந்திராணி இருக்கிறதுக்கு போகிறா. பௌலோமீம் புரோச்சுகும் இந்திராணியை பார்த்து சொன்னார்கள். பிரணதாக ததா வணங்கி சொல்கிறா. ஸோ அப்படி வணங்கி இந்திராணியை பார்த்து சொல்கிறா, இந்திர பத்னி துராச்சாரக நகுஷக கெட்ட நடத்தை உடைய அந்த நகுஷன் துவாம் இக இந்திரபத்னி இச்சதி இந்திரபத்னியான உன்னை துவாம் உன்னை இச்சதி அவன் கெட்டவன், அவன் உன்னை விரும்புகிறான் அப்படின்னு வந்து விஷயத்த சொல்கிறா இந்திராணிட்ட. पौलोमीं प्रणताः ततः इन्द्रपत्नी दुराचारः नहुषः त्वाम् इह इच्छति. कुपितः अस्मान् उवाच इदं प्रेषयध्वं शचीमिह किं कुर्मः तद् अधीनाः स्मः येन इन्द्रः अयं कुतः किल कृतः किल कृतः குபிதக கோபமாக சொன்னான் எங்கள்கிட்ட. அஸ்மான் எங்கள்கிட்ட
குபிதகா உவாச்ச கோபத்தோடு சொன்னான், சசீமிக பிரேஷேத்வம், அனுப்புங்களிங்க இந்திராணியா அப்படின்னு கோபமாக சொன்னானவன். கிம் குர்மக, நம்ம என்ன பண்ண முடியுமா சொல்கிறான் இந்திராணியை பார்த்து, நம்ம என்ன பண்ண முடியும்? தது அதீனாக, அவனுக்கு அடிமை நம்மளாம், அதீனமாக அவனுக்கு கீழே நம்மளாம் இருக்கோம். நம்ம தான் போய் அவனை ஏன்னா இந்திரகா அயம் கிருத்தகா, இவனை போய் இந்திரனா வர உட்காந்து வச்சுட்டோமே நம்ம. ஸோ அப்படி உட்காந்து வச்சதுனால நம்ம இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு தங்களுடைய இயலாமையை எல்லாரும் வெளிப்படுத்துகிறான். राधे कृष्णा. ओके. कुपितः अस्मान् उवाच इदं प्रेषयत्वं सचीमिह किं कुर्मः तत् अधीनाः स्मः येन इन्द्रः अयं कृतः किल. तच्छ्रुत्वा दुर्मना देवी बृहस्पतिम् उवाचः रक्षमां नहुषात् ब्रह्मन् तवास्मि शरणं गता. இதை கேட்டு துர்மனான வேதனை. ஸோ வேதனையான மனத்தோடு தேவி போகிறா. அதை கேட்டு பிரகஸ்பதி முவாச்சா, குருவை பார்த்து சொல்கிறான். குருகிட்ட போயிட்டா. குருகிட்ட நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் தரணும், ரட்சமாம் என்னை காப்பாற்றுங்கோ, நகுஷாத் இந்த நகுஷன் இருந்து, ஹே பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, தவாஸ்மி சரணம் கதா, உங்களையே நான் சரணம் என்று வந்துவிட்டேன், நீங்கள் என்னை காப்பாற்றுங்கோன்னு சரணாகதி பண்ணுறா பிரகஸ்பதிகிட்ட போய். तच्छ्रुत्वा दुर्मना देवी बृहस्पतिम् उवाचः रक्ष मां नहुषात् ब्रह्मन् तवास्मि शरणं गता. बृहस्पतिरुवाच न वेतव्यं त्वया देवी नहुषात् पापमोहितात् न त्वां दास्यामि अहं वत्से त्यक्त्वा धर्मं सनातनम्. பிரகஸ்பதி சொல்கிறார், ந பேதவ்யம், நீ பயப்படாதே. பீஹீத பீலேருந்து வருது, பேதவ்யம்னா பயப்படக்கூடாது, நீ பயப்படாதே. துவயா, உன்னால் பயப்படக்கூடாது. தேவி நகுஷாத் பாபமோகிதாத், அவன் பாபம் அதனால மோகத்தில் இருக்கான், ஏதோ மோகத்தில் உன்னை கேட்குறான். அந்த நகுஷனை பார்த்து நீ பயப்படாதே தேவி. தியக்துவா தர்மம் சனாதனம், அவன் தர்மத்தை விட்டுட்டான், சனாதனமான வரக்கூடிய தர்மத்தை தியக்துவா, அதை விட்டுவிட்டு அவன் இப்படி பேசுகிறான். நத்வாம் துவாசியாமி அகம் வத்சே குழந்தாய் என்ன கூப்பிட்றார், குழந்தாய் நான் உன்னை நிச்சயமாக அவன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன், கவலைப்படாதே, என்கிட்ட சேஃபாக இருந்துக்கோன்ட்டு அடைக்கலம் கொடுக்குறார் பிரகஸ்பதி. बृहस्पतिरुवाच न वेतव्यं त्वया देवी नहुषात् पापमोहितात् न त्वां दास्यामि अहं वत्से त्यक्त्वा धर्मं सनातनम्. शरणागतम् आर्तं च यः दधाति नराधमः स एव नरकं याति यावदाभूत संप्लवं स्वस्था भव ऋतुश्रोणि न त्यक्ष्ये त्वां कदाचन. யக சரணாகதம் ஆர்த்தம், யார் ஒருவன், யகன யார் ஒருவன் சரணாகதம் ஆர்த்தம், சரணம்னு வந்திருக்கான், ஆர்த்தமாக பீடிக்கப்பட்டவனாக ஒருத்தர் சரணாகதின்னு வந்துட்டானோ அவனை ததாதி கொடுத்தானா, அவன் வந்தான விட்டு கொடுத்துட்டானா. ஸோ இப்போ நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அவன் யார், நர அதமகன்றான், அவன் கீழான மனிதன். ஸோ யாருமே சரணாகதி வந்தவாளை விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி விட்டு கொடுத்தால் அவன் நரர்களிலே கீழானவன், நர அதமக சயேவ நரக்கம் யாத்தே, அவன் நரகத்துக்கு தான் போவன். அப்படி சரணாகதி பண்ணவாளை விட்டு கொடுத்தான்னா அவன் நரகத்துக்கு போவான். யாவதா பூத சம்பளவன், எவ்வளோ நாளைக்கு என்னென்னா பிரளயம் வரும் வரைக்கும், அந்த பெரிய மகா பிரளயம் வரும் வரைக்கும் நரகத்திலே தான் உட்காண்டிருக்கணும். அப்படி ஒரு பாவத்தை அவன் பண்ணக்கூடாது. யாவதான எதுவரையில், பூத சம்பளவம்னு சொன்னான்னா பிரளயம்னு அர்த்தம். பூதங்கள் எல்லாம் பிளவம் ஆகிடும், அப்படியே தண்ணியில் மூழ்கி போய்டுறது இல்லையா பிரளயம் வரும்போது தண்ணியில். அதனால பூத சம்பளவம்னா பிரளயம். பிரளய காலம் வருது வரைக்கும் அவனுக்கு நரகத்தில் இருக்க வேண்டிய ஜன்மம் ஏற்படும். ஸ்வஸ்தாபவ பிருதுஸ்ரோணி, அழகிய இடைப்பை உடையவளே நீ சொஸ்தமாக இரு. நான் தெட்சிய, உன்னை விடவே மாட்டேன், நீ சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் உன்னை விடவே விட்டு கொடுக்கவே மாட்டேன். துவாம் கதாச்சன, ஒரு பொழுதும் நகுஷனிடத்தில் உன்னை நான் ஒப்படைக்க மாட்டேன் தான் பிரகஸ்பதி. மை காட். शरणागतम् आर्तं च यः ददाति नर अधमः स एव नरकं याति यावदाभूतसंप्लवं स्वस्था भव मृदुश्रोणि न त्यक्ष्ये त्वां कदाचन. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे
इन्द्रस्य पद्मनाल प्रवेश अन्तरं बहुशस्य देवेन्द्रपदे अभिषेकवर्णनं नाम सप्तमोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अष्टमोऽध्यायः। व्यास उवाच नहुषस्तु अथ तां श्रुत्वा गुरोः तु शरणं गतां चुक्रोध स्मरबाणार्थः तम् आङ्गिरसम् आशु वै। ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணுறார். நகுஷகா தூ அத தாம் சுத்வா. ஸோ இந்த மாதிரி குருட்ட போயிட்டான்னு விஷயம் வருது, எப்படி வராது அவனுக்கு. ஸோ அந்த வார்த்தையை கேட்குறாள். அவள் வந்து குரோஹோ தூ சரணம் கதாம், குருட்ட சரணம் அடைஞ்சுட்டா, குருவை சரணாகதி பண்ணி அங்கே போயிட்டா அப்படிங்கிறதை கேட்டு சுக்ரோத கோவம் வந்தது அவனுக்கு. இவன் நம்மகிட்ட வராமல் அங்கே போயிருக்காளான்னு கோவம் வருது. சுக்ரோத ஸ்மரபானார்த்தக, ஏன்னா ஸ்மரன் அம்பை எய்திருக்கான் அவன் மேலே, அப்படியே காமத்தில் ஈடுபட்டிருக்கான். அதனால அவனுக்கு எப்படியாவது இந்திராணி அடையணுங்கிற ஒரு ஆர்த்தி இருக்கு அவனுக்கு. தம் ஆங்கிரசம் ஆசுவை. ஸோ அவருக்கு அந்த பிரகஸ்பதி மேலே கோவம் வருது. அங்கிரசோட புத்திரன் தானே பிரகஸ்பதி, அங்கிரச முனிவரோடு. ஸோ அந்த பிரகஸ்பதி மேலே அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது இப்போ. व्यासोवाच नहुषः तु अथ तां श्रुत्वा गुरोः तु शरणं गतां चुक्रोध स्मरपाणार्थः तम् आङ्गिरसम् आशु वै। देवान् आह अङ्गिरासूनुः हन्तव्यः अयं मया किल इति इन्द्राणीं गृहे मूढः रक्षति इति मया श्रुतम्. தேவர்களை பார்த்து ஆஹா சொன்னான். என்ன சொல்கிறான்? அங்கிரா சூனுகு, அங்கிர முனிவருடைய பிள்ளை யார்? பிரகஸ்பதி. ஸோ சூனுன பிள்ளை. ஸோ அங்கிரா சூனுகு, அங்கிரச முனிவருடைய பிள்ளையாகப்பட்ட பிரகஸ்பதி ஹந்தவியோயம், கொல்லப்படணும் அவன். இவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரா, அவரை கொல்லணுங்கிறான். ஹந்தவியோயம் மயாக்கில, என்னால் அவன் கொல்லப்பட வேண்டும். இந்திராணியும் கிரகே மூடக, அவன் முட்டாள், பிரகஸ்பதியை முட்டாள்னு கூப்பிட்றான். மூடக இந்திராணியும் கிரகே, அவளை இந்திராணியை வீட்டில் வச்சுண்டு ரட்சிக்கிறார். இதிமயா சுதம், இவ்வாறு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு தேவர்களை பார்த்து சொல்கிறான். இப்போ देवान् आह अङ्गिरासूनुः हन्तव्यः अयं मया किल इति इन्द्राणीं गृहे मूढः रक्षति इति मया श्रुतम्. विहितं कुपितं दृष्ट्वा देवाः स ऋषि पुरोगमाः अब्रुवन् नहुषं घोरं सामपूर्वं वचस्तदा. ஸோ குபிதம் திருஷ்டுவா, இவ்வாறு கோபப்படுறான் அவன். இவ்வளவு கோபப்பட்டிருக்கான் இந்த நகுஷன்கிறதை பார்த்து தேவாகா ச ரிஷி புரோகமாக முன்னிட்டு கொண்டு ரிஷிகளெல்லாம் அழிச்சுன்னு போகிறான். எல்லாரும் சேர்ந்து போவோம், பிரகஸ்பதியை பார்க்க போனோம். இப்போ என்ன பண்ணுறது, இவன் இப்படி கோச்சுக்கிறானே சொல்லிட்டு ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு அப்ருவன் நகுஷம் கோரம். ஸோ முதல்ல நகுஷன்ட்ட பேசுகிறான். ஃபஸ்ட்டு அவரை எப்படியாவது அமைதிப்படுத்த முடியுமான்னு பார்க்குறா. ரிஷிகளை வச்சுட்டு பேசுகிறா. கோரம் நகுஷம், கோரமான நகுஷனை சாமபூர்வம் வச்சக, ரொம்ப அமைதியாக பேசுகிறான். சாமத்தில் சமமாக ஒரு சாமதான பேத தண்டத்தில் முதல் ஸ்டெப்பு. ஸோ முதல்ல ஒரு அமைதியாக அவரிடம் பேசினார்கள். ரிஷிகளை வச்சுட்டு பேசுகிறான். ऋषि पुरोगमाः अब्रुवन् नहुषं घोरं सामपूर्वं वचः तदा. क्रोधं संहर राजेन्द्र त्यज पापमतिं प्रभो निन्दन्ति धर्मशास्त्रेषु परदारा अभिमर्शनम्. பரதாராங்கிறதும் கரெக்டு தான், பரதாரனாலும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். குரோதம் சம்ஹர ராஜேந்திரனே, ராஜாவே, குரோதம் சம்ஹர, உங்களுடைய கோபத்தை அடக்கி கொள்ளுங்கள், தயவுசெய்து கோபப்படாதே கோ அப்படி சொல்கிறான். தெஜா பாப்பமதிம், இது கெட்ட புத்தி இல்லையா? இந்திராணி போய் அடையணும்னு ஆசைப்படுறீங்களே ஒரு பெண்ணை, விரும்பாத பெண்ணை. ஸோ இது பாபமதியை நீங்கள் விட்டுவிடுங்கள், பாப புத்தியை விட்டுவிடுங்கள் ஹே பிரபு. தர்மசாஸ்திரேஷு பரதார அபிமர்சனம் தொடுதல். ஒரு இன்னொருத்தனோட மனைவியை சீண்டுவதோ தொடரதோ அது தர்மசாஸ்திரேஷு நிந்தந்தி, அது தர்மசாஸ்திரங்கள் அதை கண்டிக்கிறது, அதை கெட்டதுன்னு அது நிந்தனை பண்ணுகிறது. அதனால இந்த பாவ புத்தியை நீங்கள் விட்டுவிடுங்கள்னு பேசுகிறான்.
साध्वी जीवमाने पतौ पुनः कथम् अन्यं पतिं कुर्यात् शुभग अधिपतिव्रता சுபகா அதிபிரது ஓகே. ஸோ சதா சாத்வி யார்? ரொம்ப சாது, சாது பெண்ணவள் இந்திராணி. சக்கரபத்தினி, சக்கரனுடைய மனைவியாக்கப்பட்டவள், ரொம்ப சாதுவானவள். ஜீவமானே பதவு புனகா, கணவன் உயிரோடு இருக்கான், எங்கே போனான்னு தான் தெரியல, அவன் செத்து போல, இந்திரன் உயிரோடு இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல, அவ்வளோதான். ஸோ ஜீவமானவும் பதவு, தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தவன் புனக கதம் அந்யம் பதிம், வேற யாராவது கணவன் அவள் விரும்புவாளா? அந்த சாது பெண் அந்யம் பதிம் குறியாது, இன்னொருத்தனை கணவனாக ஏற்றுக்கொள்வாளா? சூபகா, நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூடியவள். அதிபதிவிரதா, ரொம்ப பதிவிரதைவள், பதிவிரதா தர்மத்தோடு கூடியவள். அப்படிப்பட்டவள் இன்னொருத்தனை எப்படி கணவனாக ஏற்பாள் கேட்கிறாள். சக்கரபத்னி சதா சாத்வி ஜீவமானே பதௌ புனः கதம் அன்யம் பதிம் குர்யாத் சூபகா அதிபதிவ்ரதா. त्रिलोकीशस्त्वम् अधुना शास्ता धर्मस्य वै विभो त्वादृशः अधर्मम् आदिष्टेत् तथा नश्चेत् प्रजाध्रुवम्. திரிலோகி ஈஷகத்வம், மூன்று லோகத்துக்கும் தலைவன் நீ, நீ எல்லா மூன்று லோகத்துக்குமே ஈஷன் தலைவனாக இருக்கிறாய். துவம் அதுனா சாஸ்தா, யூ ஆர் த ரூலர், எல்லாரும் தண்டனை கொடுக்கணுமா, என்ன வேணா போயலாம். ஸோ அப்படிப்பட்ட சாஸ்தாவாக மூன்று லோகத்திலையும் தலைவனாக இருக்காய். தர்மசிய வைப்பிரபோ, அது மட்டும் இல்லை, நீ சாஸ்தா தர்மசியன்ற, தர்மத்தை கடைப்பிடிக்கணும், தர்மத்தை வச்சுண்டு ரூல் பண்ணணும், அதுவும் உனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட விபு, எங்குமே எல்லா இடத்துலையும் அதை ரூலை கொண்டு வரணும், தர்மசாஸ்திரத்தை படி நீ ரூல் பண்ணணும், அதுவும் உனக்கு கடமை இருக்குது. துவாதிருஷக அதர்மம் ஆதிஷ்டேத்து, நீங்கள் உங்களை மாதிரி உள்ளவர்கள், மூன்று லோகத்துக்கும் தலைவனாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய நீங்களே அதர்மத்தை ஆதிஷ்டேத், அதை கடைப்பிடித்தால், அதில் நிலை பெற்றால், ததா நஷ்யேத் பிரஜாகா, அப்போ பிரஜைகள் நாசமாக போயிடுவான். ஒரு ரூலரே கெட்டவனாக இருந்தால் பிரஜைகள் எப்படி இருப்பா? ஸோ துருவம் நஷ்யேத், கண்டிப்பாக நாசத்தை அடைவார்கள் பிரஜைகள். त्रिलोकी ईशः त्वम् अधुना शास्ता धर्मस्य वै विभो स्वादृशः अधर्मम् आदिष्टेत् तदा नश्येत् प्रजाः ध्रुवम्. ஆதிஷ்டேத் ஃபர்ஸ்ட் தான். सर्वथा प्रभुना कार्यं शिष्टाचारस्य रक्षणं वारमुख्याश्च शतशो वर्तन्ते अत्र शचीसमाः. ஸோ சர்வதா நிச்சயமாக பிரபுனா சிஷ்டாச்சாரஸ்ய ரக்ஷணம் காரியம். சிஷ்டாச்சாரர்கள்னு என்னது? ரொம்ப நீதிப்படி நெறிமுறைப்படி நடக்கக்கூடியவர்கள் சிஷ்டாச்சாரர்கள்னு பேர். சிஷ்டத்தை ஆச்சரிக்கக்கூடியவர்கள், நல்லதை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ரட்சணத்தை பிரபுவாக இருக்கக்கூடியவர்கள் சர்வதா காரியம் கண்டிப்பாக செய்யணும். அவளை ரட்சிக்கணுமா இல்லையா? நல்லவர்களை ரட்சிக்கணுமா இல்லையாவா? அப்படி ராஜா இருக்கணும். வாரமுக்கிய உங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட தாசிகள், இந்த அப்சரசுகள், அவெல்லாம் வேசிகள் தான், சொர்க்கலோகத்தில் வேசிகள் தான் அப்சரசுகள். ஸோ அவர்கள் நிறைய இருக்காளே, சதசக வர்த்தந்தே, 100 கணக்கில் இருக்காவா. அவாக்கிட்ட ஊர்வசி இருக்கா, ரம்பை இருக்கா, திலோத்தமை இருக்கா, யார்கிட்ட வேணால் போங்க நீங்கள். அத்த சச்சீசமாக, சச்சிக்கு ஈக்குவலவா, இந்திராணிக்கு சமமான பெரிய அந்த வேசிகள் எல்லாம் வாரமுக்கியர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர்கள், வேசிகள் அப்சரசுகள் நிறைய இருக்காளே அப்படின்னு சொல்கிறாய்வா. सर्वथा प्रभुना कार्यं शिष्टाचारस्य रक्षणं वारमुख्याश्च सदशः वर्तन्ते अत्र शचीसमाः. रतिः कारणं प्रोक्तं शृङ्गारस्य महात्मभिः रसहानिः बलात्कारे कृते सति तु जायते. ஸோ மகாத்மபிகின மகாத்மாக்கள் பெரியோர்கள் அவள் என்ன சொல்லிருக்கா? சிங்காரசிய காரணம், சிங்காரம் ஏற்படுறது, சிங்கார அந்த ரசம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா ரதிஹி தூ, ஒரு ஈடுபாடு வந்தாச்சானா அங்கே சிங்காரம் வந்துடும். போகணும் அப்படி நினைக்கும் போது அந்த ஈடுபட்டாலேயே அந்த காமம் வளர்ந்துடும். இப்படி சொல்கிறாவா, புரோக்தம் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பலாத்காரே, அதாவது ஒரு சிங்காரம் அது நல்லபடியாக அமையணும்னா கூட
அந்த சிங்காரம் வந்து ஒரு லவருக்கும் லேடி லவ்வுக்கும் ஒரு அன்பு ஏற்படுறோம்னா அதுக்கு ஒரு ஈடுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடுபாடு, அட்ராக்ஷன் இருக்கணும். இவனுக்கு அவள் மேலே இருக்கணும், அவளுக்கு இவன் மேலே இருக்கணும். இங்கே ஒரு ஆள் ஒன் சைடு லவ் இது முடியாது. ஸோ பலாத்காரே கிருதே சதி, பலாத்காரமான இந்திராணி அடையணும்னு நீ நினைச்சால் ரசஹானிஹி தூ ஜாயதே, அது ரசம் அந்த சிங்காரத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? ரெண்டு பேருக்கு ஈடுபாடு இல்லைங்கும் போது உனக்கு அந்த சிங்கார ரசத்தை அனுபவிக்க முடியாது. அந்த ரசத்தோட ஹானி நஷ்டம் ஏற்படும். எல்லாம் அட்வைஸ் பண்றா முனிவர்கள் எல்லாம். प्रतिहेतु कारणं प्रोक्तं शृङ्गारस्य महात्मभिः रसहानिः बलात्कारे कृते सति तु जायते उभयोः सदृशं प्रेम यदि पार्थिव सप्तम तदा वै सुखसम्पत्तिः उभयोः उपजायते. यदि உபயோகோ சதுஷம் பிரேம, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அன்பு இருந்தா, ஒருத்தருக்கு ஒரே மாதிரி அன்பு இருந்தால், சதுஷம் ஈக்குவலான சமமான அன்பு இருந்தால், பார்த்திவ சத்தமானு கூப்பிட்றா, ஹே ராஜாவே, சிறந்த ராஜாவே, ததாவை சுக சம்பத்தி, அப்பதான் சுக சம்பத்து, அப்பதான் சுகம் ஏற்படும் அந்த ஒரு இதில் காமத்தில். ஸோ உபயோகோ உபஜாயுத, ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் ஏற்படும். அதில் ஒருத்தருக்கு அன்போடு சேர்ந்தவனா அதில் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் ஏற்படும். उभयोः सदृशं प्रेम यदि पार्थिव सप्तम तदा वै सुखसम्पत्तिः उभयोः उपजायते. तस्मात् भावम् इमं मुञ्च परदार अभिमर्शने सद्भावं कुरु देवेन्द्र पदं प्राप्तो असि अनुत्तमम्. ஆகவே இமம் பாவம், இந்த ஒரு நினைப்பு, இந்த ஒரு தியானத்தில் இருக்கே சசி அடையணும்னு, அப்படிப்பட்ட அந்த பாவத்தை விட்டுடும். பரதார அபிமர்ஷனே, இன்னொருத்தருடைய மனைவி, அவளை போய் சீண்டனம், அவளை தொடரணும்னு நினைக்கிற அந்த பாவ புத்தியை நீ விட்டு விடு. சத்பாவம் குரு, நல்ல நினைப்பை வச்சுக்கோ, நல்ல சத்பாவத்தை எடுத்துக்கோ. தேவேந்திர, தேவன்களுக்கெல்லாம் தலைவனே, பிராப்தோ அசி அனுத்தமம் பதம், உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கு. உலகத்தில் 3 லோகத்துக்கு தலைவனான இந்திர பதவி உனக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட பதவியில் இருக்கும்போது நல்ல பாவத்தை வச்சுக்கோ, நல்ல குணத்தோடு நடான்னு சொல்றான். ऋद्धिक्षयः तु पापेन पुण्येन अतिविवर्धनं तस्मात् पापं परित्यज्य सन्मतिं कुरु पार्थिव. ஸோ ரித்திக்ஷயகா தூ, அதாவது ரித்தின்னு சம்ருத்தி, நல்ல சம்ருத்தி, செழிப்பான இந்திரலோகம் சொர்க்கம். ஸோ அதுக்கு க்ஷீணமாயிடும். ஒரு கெட்ட நடவடிக்கை எடுத்தாச்சானால அந்த சம்ருத்தி எல்லாம் நாசமாக போயிடும், க்ஷயம் ஏற்பட்டுடும். பாப்பேன, பாபம் பண்ணும்போது அந்த சம்ருத்திலாம் போயிடும். புண்ணியேன அதிவிவர்தனம், நீ புண்ணிய காரியம் பண்ண 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 உன்னுடைய சம்ருத்தியெல்லாம் செழிப்பாக வளரும், விவர்தனம் நல்லா வளரும். தஸ்மாத், ஆகவே பாபம் பரித்தேஜ்ய, பாபத்தை விட்டுட்டு சன்மதிம் குரு பார்த்திவா, நல்ல புத்தியை வச்சுக்கோ ஹே பார்த்திவா, ஹே ராஜா அட்வைஸ் சொல்கிறான். ऋद्धिक्षयः तु पापेन पुण्येन अतिविवर्धनं तस्मात् पापं परित्यज्य सन्मतिं कुरु पार्थिव. नहुष उवाच गौतमस्य यदा भुक्ता दाराः शक्रेण देवताः वाचस्पतेः तु सोमेन क्व यूयं संस्थिताः तदा. கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறான் நகுஷன். நகுஷன் சொல்கிறான், எப்பா நீங்களாம் எங்கே இருந்தேன்னு கேட்குறேன். குவா யூயம் சம்சிதாக, எப்போ கௌதமசிய யதா தாராக புக்தா, அகல்யா, கௌதமருடைய மனைவி அகல்யா இந்த இந்திரனால் சக்கரேன புக்தா, சக்கரன் இந்திரனால் அனுபவிக்கப்பட்டாலே. தேவதாக, கேளுங்கோ, தேவர்களே நான் சொல்கிறத கேளுங்கோ. இவ எப்படி கௌதமருடைய மனைவியை இந்த இந்திரன் வந்து அனுபவித்தானோ அதே மாதிரி சோமேன வாசஸ்பதேகே, வாசஸ்பதி யாரு? பிரகஸ்பதி, பிரகஸ்பதியோட மனைவி தாரை, தாரையை அந்த சந்திரன் கூட்டிட்டு போய் வச்சுட்டான். ஸோ அந்த சோமேன புக்தா, அந்த சோமனால் அனுபவிக்கப்பட்டால் அந்த பிரகஸ்பதியோட மனைவி தாரை. அப்போ நீங்களாம் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறேன். குவா யூஎம் சம்சிதாக ததா, அப்போ நீங்களாம் எங்கே பண்ணல, இப்போ பெருசாக எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டேன்னு கேட்குறேன்.
ताराः चक्रेण देवताः वाचस्पतेः तु सोमेन क्व यूयं संस्थिताः तदा परोपदेशे कुशलाः प्रभवन्ति नराः किल कर्ता चैव उपदेष्टा च दुर्लभः पुरुषः भवेत्. பிரத்தியாருக்கு உபதேசம் பண்ணுறதுல எல்லாரும் கெட்டிக்காராப்பான்றார் அவன். பர உபதேச குஷலாக ரொம்ப சாமர்த்தியம். பிரத்தியாருக்கு உபதேசம் நல்லா பண்ணுவான். நராகா பிரபவந்தி நல்ல பிரபாவத்தோடு உபதேசம் பண்ணுவான் இல்லையா? இல்லையா? கர்த்தா செய்வ உபதேஷ்டாச்சா தான் சொல்கிறத தான் கடைப்பிடிக்கிறவன். உபதேசம் பண்ணுறான், அதை கர்த்தா அதை செய்பவன். அப்படி உபதேசம் பண்ணுறது தானே கடைப்பிடிக்கிறவன். துர்லபக அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. துர்லபக அப்படிப்பட்ட ஆள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். புருஷகா பவேத்து அப்படி ஒரு புருஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தான் சொல்கிறதை தானே கடைப்பிடித்த ஒரு மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். पर उपदेशे कुशलाः प्रभवन्ति नराः किल कर्ता चैव उपदेष्टा च दुर्लभः पुरुषः भवेत्. सर्वं जगदम्बार्पणमस्तु.